அதை சொல்லிட முடியும். ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை காது கொடுத்து கொஞ்ச நேரம் கேட்கணும். கேட்டாதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். அவங்க 2 வார்த்தை பேசுறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளா ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கிறதே திருப்பி அதை நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ அதனாலதான் பிரச்சனையே வரும். நம்ம நினைக்கிறதா சொல்ல வருவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுட்டு அவங்க ஏதாவது சொல்றப்போ சண்டையா மாறிடும் இல்லையா? அப்போ நம்ம பேசாம இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு சொன்னா அதற்கு பிராக்டிஸ் பண்ணணும். மௌனம் நமக்கு சுவாமி கொடுத்த அகத்தாய்வு பயிற்சிகள் இல்லையா? அப்போ நம்ம கற்றுக்கிறதுலாம் அகத்தாய்வு பயிற்சிகள். அந்த அகத்தாய்வு அப்படின்னாலே நம்ம மௌனத்துல இருந்துதான் அகத்தாய்வு பண்ணணும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம எதை ஆராய்ச்சி பண்ணனாலும் நம்ம செய்யறது சரி அப்படின்னு தான் நினைச்சு செய்வோம் இல்லையா? நம்ம செய்யறது சரின்னு நினைச்சுதான் செய்யறோம் இல்லையா? ஆனா செய்யலைன்னா நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? இதை ஏன்டா சொன்னேன், சொல்லலாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பின்னாடி யோசிப்போம் இல்லையா? அப்ப அது சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அப்ப அதற்கு தான் நம்ம அகத்தாய்வே பண்றோம் இல்லையா? அப்ப சொல்றதுக்கு முன்னாடி நாங்க யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு சொன்னா நான் ஆய்வு பண்ணணும். அதை அமைதி நிலையில, உணர்ச்சி நிலையில இருக்கிற வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் சரின்னு நினைப்போம். அதே அமைதி நிலையில இருக்கும்போது நம்ம கரெக்டா யோசிக்க முடியும் இல்லைங்களா? அகத்தாய்வு பயிற்சி தான் சுவாமி நமக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அகத்தாய்வு பயிற்சி என்ன மாறாய்தல், என்னத்துக்கு அப்புறம் சிரமம், ஆசை சீரமைத்தல். எண்ணம் தான் ஆசையா வருது, ஆசை சீரமைத்தல். ஆசை தடைவது போதுதான் சினமாக வருது, சினம் தவிர்த்தல். சினம் தான் காட்ட முடியாம போறப்போ கவலையாக மாறுது இல்லையா? அப்ப இந்த பயிற்சியில தான் நம்ம அகத்தாய் பயிற்சிகள். நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கு, நம்ம கோவப்படுறோம், பேராசைப்படுறோம் இல்லையா, கவலைப்படுறோம், இதுதான் நம்மளுடைய லைஃபா இருக்கு. அதுக்காக வந்திருப்போம். நேற்று பார்த்த மாதிரி நான் யார் அப்படின்னு தன்னை பற்றி உணர்ந்து கொள்வதற்காக தான் வந்திருக்கோம் இல்லையா? தன்னை பற்றி உணர்ந்து கொள்வதற்காக தன்னை அறிதல் அப்படிங்கிறது வந்திருக்கோம். ஆனா நாம என்ன பண்றோம், அதை விட்டு மற்ற எல்லாம் கோபப்படவும் கவலைப்படவும் ஆசைப்படவும் இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்ப அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பயிற்சிகள் நாம செய்வோம். அதுதான் சுவாமி நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அந்த அகத்தாய்வு எப்படி பண்ணணும், அமைதியா மௌனத்துல இருந்துதான் பண்ணணும். ஏன் கேட்டா மௌனம் அப்படிங்கிறது இறைவனின் மொழி. நீ பேசாத போது உனக்குள் இருக்கும் இறைவன் பேசுவதை நாம கேட்க முடியும். நாம சதா வெளியில பேசிட்டே இருக்கிறப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் பேசுறத நம்மளால கேட்க முடியாது. ஏன் கேட்டா இறைவனோட மொழி மௌனம். அமைதியா இருக்கிறதுதான் உள்ளுணர்வாக நம்ம என்ன சொல்லுமோ அதை சொல்றோம். நம்ம சதா பண்ணிட்டே இருக்கோம், பேசிட்டே வெளி உலகத்தோடவே தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால நம்ம உள்ள போக முடியாது. அப்போ அகத்தாய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னா மௌனம் பிராக்டிஸ் பண்ணல. சுவாமி மௌனம் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துமே மோட நிலை அப்படிங்கிறது இறைநிலை உணர்ந்த நிலை. அந்த நிலைக்கு போறோமோ இல்லையோ இல்லையா, குண்டலினி யோகத்துல உச்சகட்டமாக இருப்பதே மௌனம் தான். மௌனம் பண்ணிட்டா நம்ம எல்லாத்தையும் விசாரம் தான் பண்ண முடியும். அப்ப அந்த மௌனத்துக்கு நம்ம எடுத்துமே போக முடியாது மோன நிலைக்கு. அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்மளுடைய அடிப்படை வசதி, குடும்பத்துல சிக்கல் இல்லாம குழப்பம் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இல்லைங்களா? இப்ப நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறோமா நிகழ்ச்சி, உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? அதான் குடும்பம் வீட்டுல நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் இல்லையா, இது நடக்கணும் அது நடக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், எல்லாம் தெரியும். உங்களை பத்தி யோசிக்கிறீங்களா? தன்னை பத்தி நினைக்கிறது நமக்கு நேரம் இல்லை. நம்ம வீட்டுக்கார பத்தி நினைப்போம், குழந்தைங்களை பத்தி நினைப்போம், ஆனா நம்மளை பத்தி நினைக்க மாட்டோம். வாழ்க்கையில என்ன சிக்கல் இருக்குது, குழப்பம் இருக்குது, அதைத்தான் நினைச்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாம இருந்தாலே நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம வர முடியும். குடும்பத்திலேயே தொழில் சரியில்லை, பொருளாதாரத்துல சரியில்லை, உடல்நலம் சரியில்லை இல்லையா, சிக்கலா இருக்கு, வாழ்க்கையில குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நிலைக்கு வர முடியாது. உட்காந்து தியானம் பண்ணா என்ன வரும், கணவனா அதான் வரும் முன்னாடி இல்லையா? நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா அதற்கு தாங்க பயிற்சி. முதல்ல என்ன பண்றோம், மௌனம் இருந்து தவம் பண்ணி, தவம் பண்றப்ப நம்மளோட அலைச்சல் வேகம் குறையும். அப்புறம் மௌனம் இருந்து நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை, அடிப்படை வசதி இருக்கும், உணவு, உடை, உறைவிடம், பொருளாதாரம், எல்லாத்தையும் மேம்பாடு. மேம்பாடு தானே நம்ம இன்னும் உட்கார முடியும் இல்லைன்னா? இன்னைக்கும் உட்காந்து வேலை நினைச்சுருப்போம். அங்க போய் ஏதாவது வேலை பார்த்தா பரவாயில்ல, சும்மா உட்காந்து நினைச்சுருப்பீங்க. சும்மா வரல, ஆனா என்ன நினைச்சுக்குவோம், அவங்க வேலை இப்படி இன்னும் உட்காந்து இருக்கிறது. இப்போ கேட்டாலே நாங்கள் எத்தனை பேர் வந்துருக்குறோங்க, இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா நாங்க எத்தனை பேர் வந்துருக்கோம் கேட்டேன்னு சொல்லுவாங்க. அம்மாவே சொன்னாங்க முதல்ல, என்
முதல்ல வேலை இருக்கு எனக்கு வந்ததே இல்லை, இப்போ வேலை இல்லை அதனால இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ வேலை வேலை பார்க்குறாங்க, அதனால உடல்நலம் கெடுது, மனவளம் பாதித்து, குடும்பத்தில் பிரச்சனை வருது இல்லையா? கோபம் வருது, கவலை வருது. ஆனால் அதை போக்கிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதுதான் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். கவலை கோபம் தான் எல்லாமே என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கே செலவு பண்ண அதுக்காக வந்து பிறவி எடுத்து வந்தனுடைய நோக்கம் தன்னை அறிதல், இயற்கையை உணர்தல், அறிவிலே மேம்பாடு, முழுமை அடைதல் இல்லையா? நினைப்பதிலே வேகம் கண்டால் நினைப்பதிலே போக்கி நம்மை தூய்மை செய்வதற்காக வந்தோம் இல்லையா? தூய்மை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கோம், இன்னும் எக்ஸ்ட்ரா பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் தாக்கிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம பாவ பதிவுகளை சேர்த்துட்டே பாடப்படுறோம், கோவப்படுறோம், யாரையாச்சும் வருத்தப்பட வைப்போம். அப்படியெல்லாம் வரப்போ என்ன ஆகும், நம்மளோட பதிவு இன்னும் அதிகமாகிட்டே போகும். நம்ம வந்து நம்மளை குறைச்சிக்கிறதுக்கு தூய்மை செய்கிறதா வந்திருக்கோம் இல்லையா? அதற்கு ப்ராக்டிஸ் போகணும். மௌனம் இருக்கிறப்போ என்ன ஆகுங்க, நல்லா தவம் பண்ணி நம்ம ஏன் கோவப்படுறோம், இல்லை ஏன் டென்ஷன் ஆகிறோம், வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் வந்தது, எதனால் வந்தது, நீங்கள் சாதாரணமாக யோசிக்க போட நமக்கு நேரம் இல்லை இல்லையா? அவர் அதை சொன்னாரு, நம்ம கோவம் வந்து சண்டை போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம், அவ்வளோதான். அதே வேலையை மறுபடியும் அதே தான் செய்வோம், திருப்பி அதே தான். அந்த பசங்க பிள்ளைங்களை திருப்பது, சண்டை போடுறது, அதோட ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணணும் யோசிக்கிறது இல்லை, மறுபடியும் அதே வேலை தான். படி படி படி, ஏன் அவன் படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், அவனை மட்டும் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நான் நீக்கணும்னு சொன்னால் மௌனத்தில் இருந்து நம்ம வீட்டில் என்ன சிக்கல் இருக்கிறோம், உடல்நலத்தில் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா, நம்ம வீட்டில் யார் குழந்தை நல்லா இருக்கா இல்லையா? அப்போ உடல்நலத்தை பற்றி நினைக்கிறோம், உணவு, உடை, குறைவிடம், பொருளாதாரம் அதெல்லாம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் நம்ம மௌனம் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் மேம்படுத்திட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம நிலைக்கு நம்ம போக முடியும் இல்லைங்களா? மனதில் அமைதி நிலைக்கு வரும், நல்லா தியானம் பண்ணி இன்னும் மேல் நிலைக்கு நல்லா நம்ம நல்லா அமைதியாக இருக்கு வாழ்த்து குழந்தைங்களோட நிலைக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? நம்மளே இருந்தாலும் கோபம் டென்ஷன்லேயே இருந்தோம்னா அவங்களுக்கு அதே தான் வரும். அவங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம நல்லா டவுன் பண்ணி வாழ்த்தினா தான் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். அப்போ நான் நல்லா டவுன் பண்ணணும்னு சொன்னால் எங்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் விடுபடணும் இல்லையா? அதற்காக தான் மௌனம் இல்லையா? மௌனம் அப்படின்றதா 3 வகையான மௌனம் சொல்லுவாங்க. வாக்கு மௌனம், கர மௌனம், காஷ்ட மௌனம், மகா மௌனம்னு 4 வகையான மௌனம். சுவாமிக்கு அவங்க வந்து மௌனம் வந்து டிசம்பர் மாதம் 1 மாத காலம் மௌனம் இருப்பாங்க. எதற்கு? உலக அமைதிக்காக, உலகமே சமாதானமாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 மாதம் மௌனம் இருந்து ஆலயம் இருப்பான். மௌனம் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி உலக நல கேட்பு நாள் அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து சாயந்தரம் இந்த மாதிரி எல்லா கவமையங்கள்லையும் வாழ்க்கையிலும் வாழ்க்க வளமுடன்கிற அந்த வாழ்க்கை அடைய பரப்பிட்டே இருப்பான். ஏன்னா எல்லாரும் நினைக்கணும் இல்லையா, உடம்புலாம் நல்லா இருக்கணும்னு ஒத்துமட்டு நினைச்சா இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? 800 கோடி மக்கள்ல எங்கேயாச்சும் ஒத்துமட்டுமே நினைச்சா போதுங்களா? எல்லாருமே என்ன நினைக்கிறோம், எங்கேயோ போர் நடக்குது, நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா, எங்கேயோ போது நம்ம விட முடியாது. அவங்களோட அவங்களையும் கஷ்டப்படுறாங்க, நமக்கும் இங்கே கஷ்டமா இருக்கு. அந்த போரெல்லாம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உலக சமாதானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அந்த வாழ்க்கை சொல்லுவாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வாழ்க்கை சொல்லிட்டு அப்புறம் டெவலப் பண்ணி நிறைவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சுவாமி தனி மனித அமைதி, தனி மனித அமைதி வரும்னா உலக அமைதி வந்தால் தான் இல்லையா? நம்ம இந்த சமுதாயத்துக்குள்ள தான் இருக்கோம். ஏன் அப்போ நான் அமைதியாக இருக்கணும், வெளியே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தானே என்னால் அமைதியாக இருக்க முடியும். வெளியே எல்லாம் எங்கே போனாலும் எதை பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இப்போ சமுதாயத்திலே அமைதி வந்தால் தான் நம்மளும் அமைதியாக இருக்க முடியும். அதனால தான் தனி மனித அமைதி தான் உலக அமைதி. உலக அமைதி வேணும்னாலும் என்ன பண்ணுங்க, தனி மனித அமைதியாக இருந்தாலும் இப்போ குடும்பத்தில் எல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி தீவிரவாதம், போர், வகை அதெல்லாம் வருது. இப்போ குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு கடமை அதெல்லாம் கரெக்டாக செய்யும் போது அமைதிங்கிறது தானாகவே வந்துடும். அதனால தனி மனித அமைதி எப்படி கிடைத்தா உலக அமைதி அப்படின்னு சொல்லி மௌனம் இருக்கு. மௌனத்தில் சாமி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து மௌனம், வாக்கு மௌனம். வாக்கு மௌனம் அப்படின்னு சொன்னால் பேசாம இருக்கிறது, வாய் பேசாம இருக்கிறது இல்லையா? வாய் பேசாம இருக்குன்னா பேசாம இருக்குமா? பேசாதீங்க அப்படின்னு சொன்னா வாய் மட்டும் தான் பேசாது இல்லையா? அப்படியே என்ன பண்ணுவாங்க, கை, கண்ணு, காது எல்லாம் வேலை பார்த்தோம், சவுண்டு மட்டும் வராது, அப்படியெல்லாம் பேசுவோம். இது பேச வளர்க்கணும். அவங்கன்னா பேசக்கூடாது,
ஏதாச்சும் சடா வேலை பார்த்துட்டே இருந்தது நேரம் பார்த்தா தான் இருக்கும். அதனால அந்த வேலை பார்க்க தான் செய்யும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். முதல்ல பார்க்கணும்னா வாய் பேசாமல் இருக்கிறது பார்க்கணும்னா கர்வ மௌனம் அப்படின்னு சொன்னால் அந்த கைக்கு காலெல்லாம் அசையாமல் இருக்கும். செய்யணும் இல்லையா அந்த செய்தியும் பண்ணாமல் இருக்கிறது. மௌனம்னாலே சாதாரண எதையும் நினைக்காம இருக்கிறதா. ஆனால் இருக்குமான அந்த மனசு உள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கீங்களா அப்போ அந்த கை காலை இந்த கையெல்லாம் சேஷ்டம் பண்ணாமல் பேசாமல் இருக்கிறது கர்வ மௌனம் அப்படின்னு சொல்லணும். காஸ்ட மௌனம் அப்படின்னு சொன்னால் உடலும் அசையாமல் இருக்கிறது. நல்ல தியானம் ஆழ்ந்து பண்ணி கவுன்ஸ் பண்ணு. நம்ம சாதாரண கம் பண்ணோம்னா இப்படி உட்காந்துருக்கோம். நம்ம குடிக்கிறது உட்காந்துருக்கோம். நம்ம காலம் மாற்றுவோம், அந்த காலம் மாற்றுவோம், அப்படி திருப்பி உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்படிதானே இருக்கும். அதாவது அப்படியே உட்காந்து இருக்கோம்னா இருக்க மாட்டோம். மாற்றுறது உடம்பு வசதிட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் நல்லா ஆழ்ந்து தவறான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போக போக